பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்நாளிலே நாம் எடுத்துக்கூடிய வேதாகம புஸ்தகம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பவுல் அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. நான் படிக்கிறேன். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பான தேவஜனமே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், எத்தனையோ காரியங்களுக்காய் குடும்பத்திலே போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். நம் மனுஷங்கள்கிட்ட தான் போய் சொல்லுறோம், கேட்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம். நம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை முழங்கால் படியிட்டு முடிஞ்சால் ஒரு நாள் உபவாசம், ஒருவேளை உபவாசம் இருந்து, இந்த காரியத்திற்காக எனக்கு போராட்டம் இருக்கிறதப்பா, கடன் பிரச்சனைகள் இருக்கிறதப்பா, பொருளாதார தேவைகள் இருக்கிறதப்பா என்று உபவாசித்து நாம் செபிக்கும் பொழுது கர்த்தர் நேர்த்தியானதை உங்களுக்கு தருவார். அவர் அதைத்தான் விரும்புகிறார். எனக்கு தெரியப்படுத்த சொல்லு, என்னிடத்தில் சொல்லு, நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாவற்றின் ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதான் அதுக்கு மேல ஒரு வசனம் பாருங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எல்லாவற்றையும் நம்ம அவருக்கு சொல்லிட்டோம்னா, நம்மளுடைய பாரங்களை எல்லாம் அவரிடத்துல கொட்டிட்டோம்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பாத்தீங்களா, ஒரு பாரத்தை, நம்ம மனசுல இருக்கிற ஒரு பாரத்தை மற்றவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நம்ம பாரமெல்லாம் இறக்கி வச்சிடறோம். அந்த மாதிரி கர்த்தரிடத்துல பாரத்தை கொடுத்துட்டோம்னா அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். சந்தோஷமா இருங்க, செபத்தோட உறுதியா இருங்க, கர்த்தர் நேர்த்தியானதை தருவார். இந்த வசனத்தை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமா இருந்து காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.